ஹலோ ஆல், வெல்கம் டு எஸ்ஜே வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம யூத்ன்ற சைனீஸ் ட்ராமாவோடைய 5th எபிசோட் பார்க்கலாம். எடுத்தோடனே நம்ம ஜிம் தான் காட்டுறாங்க. அதான் இந்த ஸ்டைலாக மாடல் மாதிரி இருப்பாங்களா அவங்கள தான். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பார்லரில் நல்லா ஹேர் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஸ்டைலாக அப்படி நடந்து போகிறாங்க. நடந்து போகிற வழியில் வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்க சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து லைஃப் ஈஸியாக வாழ்கிறதுல எந்த தப்பும் இல்லையே, என் லைஃப்பை எப்படி வாழணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும். நான் கொஞ்சம் அழகாக இருக்கேன், மாடல் மாதிரி இருக்கேன், அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். இது ஏன் எல்லோரும் தப்புன்னு சொல்கிறாங்க? எனக்கு ஈஸியான லைஃப் வாழ தான் பிடிச்சிருக்கு, அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்கிறது எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி அவங்க மைண்ட்குள்ளே தாட்ஸோடு அதை நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு காஃபி ஷாப்பில் போய் உட்காடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஒவ்வொரு மென்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. சிலர் வந்து ரொம்ப ஷையாக இருக்காங்க, சில மென் வந்து ரொம்ப ஜாலியாக எந்துவாக தைரியமாக போல்டாக பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுற அந்த பையன் வந்து அவனுடைய நம்பர் எழுதி டிஷ்யூவில் வச்சுருப்பான். இதை பார்த்துட்டு அவங்கள மைல்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்போ பார்த்து அவங்களோட தேர்ட் பாய் ஃப்ரெண்ட் காஃபி ஷாப்புக்குள்ளே வருவான். தேர்ட் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா, கொஞ்சம் எல்லாருமே அங்கிள் மாதிரி தான் இருக்கானுங்க 3 பாய் ஃப்ரெண்டும். தேர்ட் பாய் ஃப்ரெண்ட் வந்து எதுக்கு அவங்களுக்கு பிடிச்சதுன்னு அவங்க சொல்லுவாங்க. எதனாலனா, அவரோட கான்ஃபிடென்ட் ரொம்ப பிடிச்சதான். அவர் வந்து அன்றைக்கி ஒரு நாள் இவங்க பப்பில் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது வேகமாக வந்து ஹாய் அப்படின்னு உடனே இவங்களும் ஹாய்னோடனே என்ன ஏன் என்கிட்ட பேசுகிறீங்கன்னு, நான் ரொம்ப ஒரு நல்ல பையன், நான் உங்களுக்கு தேவைப்படுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரோ ஆயிப்பான். இதை பார்த்து அவங்களும் சிரிப்பாங்க. அதனால் வந்து அவன் கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் அவனை பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் போக எனக்கு இன்னும் 2 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்லி அந்த 2 பேரை பற்றி இன்ட்ரோவும் கொடுக்குறாங்க. இன்னொரு டைம் நினச்சி பார்க்குறாங்க. அதில் என்னென்னா, அவங்க பப்பில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து அங்கே இருக்க வெயிட்ரஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் பொக்கே இருக்குல்ல, அதை கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ ஜின் அதை வந்து டெய்லி இந்த மாதிரி ஒரு எஃபோர்ட் போட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை ஜின் வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே அந்த க்யூரியாசிட்டி வரும். அப்போ தான் அவங்க செகண்ட் பாய் ஃப்ரெண்டோட இன்ட்ரோ. அவருக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி இவங்களை நல்லபடியாக ட்ரீட் பண்ணுறனால இவங்களுக்கு வந்து ஒரு ட்ராமாவில் லீட் ஆக்ட்ரஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. அதனால இவங்களை வந்து பாய் ஃப்ரெண்டாக வச்சுருக்கதா அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அடுத்து வந்து அவங்களோட ஃபஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து அந்த பணக்காரன், ஒரு 40 வயசு இருப்பான்ல, காரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணானே அவன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சது. ஏன்னா டேரெக்டாக வருவான், கார்டு எடுத்து நீட்டுவான். ஆக்சுவலி மணிக்காக தானே பழகுறாங்க, ஸோ கார்டு எடுத்து நீட்டுவான். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கனால அவனும் என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்ட்டு. 3 பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் இப்போ எனக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் தேடுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பப்புக்குள்ளே போவாங்க. இது எதனால நான் இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் தேடுறேன்னா, என்னோடய ஃபஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் வந்து நான் அவங்க காசை நிறைய செலவு பண்ணுறதா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் சீக்கிரமே இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் போகிறாங்க. அப்போ போயிட்டு பப்பில் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தராக, அங்கே ரிச்சானவங்க தான் வருவாங்க போல், ஸோ ஒவ்வொருத்தராக வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க யார் நமக்கு செட் ஆவானா. அப்போ இந்த பக்கம் ஒருத்தன் உட்காந்துருக்கான், நல்லா ரிச்சாக இருக்கவன், ஷூ, அவனுடைய அவுட்ஃபிட் எல்லாம் அதை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா அவன் ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறான், அதாவது கொஞ்சம் சீப்பாக. ஒன்று இதை பார்த்தோன்னே இவங்களே ஃபேஸை திருப்பிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எனக்கு என்ன தான் பசங்க கூட பழகினாலும் எனக்குன்னு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. என்னன்னா, அந்த மென் வந்து நான் செலக்ட் பண்ணுற மென் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கக்கூடாது. பிகாஸ் நான் வேலை பார்க்குறேன்ல, இந்த வேலை வந்து எனக்கு வேலை மாதிரியே தெரியக்கூடாது. ஓல்டாக இருந்தால் எனக்கு நேச்சுரலாக லவ் பண்ண வராது, அதனால ஓல்டாக இருக்கக்கூடாது. அண்ட் 2வது ரொம்ப முக்கியமான கண்டிஷன், அவன் கண்டிப்பாக பணக்காரனாக இருக்கணும். 3வது வந்து என்னென்னா, அவன் ரொம்ப பெரிய ஃப்ளர்ட்டாக இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப வலியடிச்சு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக பிஹேவ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு மென்னாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களாம் ரொம்ப டேஞ்சர். என்னோட சின்ன வயசில் இந்த நாலேஜ் இல்லாமல் நான் தெரியாமல் அந்த மாதிரி மனுஷங்கள்லாம் டேட் பண்ணேன். அதனால் நிறைய கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் இப்போ கூட நினைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. அப்போ அந்த பப்புக்குள்ளே இன்னொரு மென் வருவார். கொஞ்சம் அவருக்கும் ஒரு 40 சம்திங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏஜில் இருக்க ஒரு அங்கிள் வராரு. அவரை பார்த்த உடனே இவங்களும் அவங்க அவுட்ஃபிட்டு, ஷூலாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்துட்டு இன்னொரு முக்கியமான கண்டிஷன், கண்டிப்பாக அவன் ஏழையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரூமில் தான் காட்டுறாங்க. ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரூம்மேட்ஸ் இருக்காங்கல்ல, சென், லின்னு, டாங் எல்லாருமே இருக்காங்க. அப்போ டாங் வந்து நம்ம சென்ட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஆக்சுவலி இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, இந்த ரூம்மேட்ஸ் கிட்டலாம் வந்து நம்ம ஜின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல், டிசைன் அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த டாங் வந்து நியூஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க வந்து டிசைன் அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் யாராவது வந்து ஜின்னுன்ற நேமில் இருக்காங்களான்னு சொல்லி விசாரிக்க சொல்லியிருப்பாங்க போல். யாருமே அந்த மாதிரி இல்லை, இவன் வந்து நம்மகிட்ட போய் சொல்லிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாங் வந்து சென்ட்டு சொல்லுவாங்க. அவ்வளோதான், சென் ஷாக் ஆயிரும். அதுக்கப்புறம் லிங்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவ்வளோ வருஷமாக அவள் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கா, 2 இயர்ஸ் எங்கள் கூட ரூம்மேட்டாக இருக்கா, நாங்கள் கூட வந்து அவள் காலேஜ் ஸ்டூடெண்ட் நினச்சோம், பார்த்தா இவங்க டிபார்ட்மெண்ட்டில் எல்லா இடத்துலையும் விசாரிச்சா கூட அவள் பேரில் யாருமே இல்லை, ஸோ நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கா, இந்த மாதிரி ஒரு ஏமாத்திக்காரி கூட நம்ம எப்படி இருக்கிறது, இவ்வளோ ரூமை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சென் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லின் சொல்கிறாங்க, அதான் அந்த இன்னசென்ட்டாக இருப்பாங்களா அந்த பொண்ணு சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு கூட டவுட்டாக இருந்துச்சு, ஏன்னா அவங்க போகிறப்போ வேற மாதிரி கிளம்பிக்குவாங்க, வரப்போ அவங்க லுக்கே மொத்தமாக மாறி இருக்கும் அப்படின்னு. என்ன மாதிரி மாறி இருக்கும்னு சென்
கேட்பாங்களா. உடனே லின் சொல்லுவாங்க, போகிறப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக அழகாக போவாங்க, வர்றப்போ ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு தலைலாம் கலைஞ்சு போய் அப்படி வருவாங்க, டோட்டலாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லின் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சீனியர் ஷெங் இருக்காங்கல்ல, அப்போ ஒர்க் முடிச்சுட்டு வருவாங்களா, வந்து உடனே சென்ஷன் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா ஷெங் நம்மளை வந்து ஜின்னு ஏமாத்திட்டு இருந்திருக்கா, இவ்வளோ நாளாக அவள் காலேஜ் ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட போய் சொல்லியிருக்கா, உங்களுக்கு எதாவது தெரியுமா, நீங்கள் தான் நாங்கள் வரதுக்கு முன்னாடிலேருந்து 2 பேர் ரூம்மேட்டாக இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு எதனா தெரியுமான்ட்டு. அப்போ வந்து நம்ம சீனியர் ஷெங் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ரூம் போவாங்க. உடனே சென்ஷன் சொல்லுவாங்க, எவ்வளோ போரிங் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஏய் நீ மட்டும் தான் கண்டுபிடிச்சிட்ட, டாங் டாங் எப்படி கண்டுபிடிச்ச, அவங்களோட லைட்டை வச்சு உன்னால் சொல்ல முடியுதுன்னு சொன்னல, அவள் போய் சொல்கிறது உண்மைதான், நீ உன்னால் உண்மையாகவே லைட்டு பார்க்க முடியுது, சூப்பர் சூப்பர் அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த பேய்க்கு ஏதாவது லைட் இருக்குமா, அந்த பேய் அந்த கபோர்டில் இருக்கே அது கூட ஏதாவது லைட் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் கேட்பாங்க. அப்போ வந்து அப்படி சொல்லி திரும்பி பார்ப்பாங்களா, பார்த்துட்டு ஆமாம் அந்த பேயோட கலர் வந்து நல்ல க்ரேயாக இருக்குது, அது ரொம்ப சேடாக அன்ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சேடாக அன்ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்பாங்க, லின் நம்ம பேசுகிறதெல்லாம் கூட அந்த பேய் கேட்குமான்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து சென்ஷன் சொல்லுவாங்க, இந்த பேய் வந்து நீ வரதுக்கு முன்னாடி இங்கே இருந்ததே இல்லை, அப்போ லின் நீ வந்ததுக்கப்புறம் தான் இங்கே இருந்திருக்கு, ஸோ உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்துருக்காங்களா, அதனால அவங்க உன் கூடவே சேர்ந்து இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னும் போது நம்ம லின்னும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஆமானும் சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சீனியர் ஷெங் இருக்காங்களா, அவங்க வந்து கிச்சனில் இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு உடனே அவங்க சொல்லுவாங்க, ஏன் இறந்தவங்களுடைய ஆத்மாவை மட்டும்தான் இருக்கணுமா, ஒருவேளை உயிரோடு இருக்கவங்களோட சோலாக இருந்துச்சா அப்படி சொல்லிட்டு நம்ம சீனியர் ஷெங் சொல்லுவாங்க. அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பிரதர் வந்து கோமாவில் இருக்காங்களே, ஒருவேளை அவங்களுடைய சோலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம சென்ஷன் சொல்கிறாங்க, எப்படி இறந்து போனால் தானே சோல் வெளியே வரும், உயிரோடு இருக்கவங்களுக்கு எப்படி சோல் வந்து வெளியே நிற்கும் அப்படின்னும் போது, ஏன் வெஜிடபிள்ஸ் கூட சோல் இருக்குல்ல, இப்போ வெஜிடபிள் வந்து ஜஸ்ட்டு கீழே விழுந்து கிடக்குது, அப்படியே ஃப்ளாட்டாக கிடக்குது, அதுக்கு சோல் இல்லைன்னு அர்த்தம் இல்லைல்ல அப்படி சொல்லுவாங்க. இவங்க யாருக்கும் ஒன்றும் புரியாது, பிகாஸ் அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிரதரை நினச்சி தான் சொல்கிறாங்க, கோமாவில் இருக்காங்களா அவங்கள நினச்சி. அதுக்கப்புறம் நம்ம ஜின் வந்துருவாங்க, ஸ்டைலாக இருப்பாங்களா அவங்க. அவங்க வரும்போதே வந்து நம்ம ரூம்மேட்ஸ்க்குலாம் வந்து ஸ்டார்பக்லேருந்து நிறைய கப் கேக்ஸ் இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வருவாங்க போல். வந்துட்டு இந்தாங்க உங்களுக்கு பிடிக்கும், நான் கேக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் இப்போ போய் சொல்லியிருக்காங்களா, அதனால சென்ஷன் செம கோவமாக இருப்பாங்க. அப்போ சென்ஷன் வந்து எனக்கு வேணா, நான் டயட்டில் இருக்கேன் எழுந்து போயிடுவாங்க இவங்க வந்ததும். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம டாங்கும் வந்து இந்த மாதிரி இல்லை எனக்கு நியூஸ் ஆர்டிக்கல் எழுதணும், என் சீனியர் உடனே கேட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சி போயிடுவாங்க. அப்புறம் இந்த லின் நீ அதை சாப்பிடுவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்பாங்க. உடனே லின் அப்படியே முழிச்சிட்டு வாங்காமல் அவங்களுக்கு குடுகுடுன்னு ரூமுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி யாருக்குமே வேணா நான் குப்பையில் போட்டுறேன் அப்படி சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஷெங் வந்து சீனியர் ஷெங் இருக்காங்க, அவங்க வந்து இல்லை ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாத, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுட்டு வாங்கிட்டு வராத அப்படின்னோடனே, நானும் சாப்பிட முடியாது இவ்வளோ ஃபுட்டை அப்படி சொல்லிட்டு சீனியர் ஷெங் கிட்டே கொடுத்துடுவாங்க ஜின். ஓகேவா. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஜின் ரூம் போய் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, ஏன் இந்த மாதிரி இருக்காளுங்க இவளுகெல்லாம் அப்படி ரொம்ப பண்ணுறாங்க, யாருமே யார்கிட்டையும் போய் சொன்னதே இல்லையா, நான் மட்டும் தான் போய் சொல்லிட்டேன் அந்த மாதிரி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஆகிடும், நம்ம ஜின் வந்து வாக்கிங்காக வெளியே போவாங்க. அப்போ கீழே நம்ம பிஜியோடைய கிராணி இருக்காங்களா, அவங்க வந்து அவங்க ஃப்ளவர்ஸ் அப்புறம் கார்டன் இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு லேடி பக் இருக்கும், அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து நம்ம ஜின்னும் வந்துட்டு என்ன பார்க்குறீங்க ஆண்டி அப்படின்னோடனே, இது பாரு இந்த லேடி பக் பாரு லீஃபில் இருக்குது, இது சுற்றி ஃப்ளவர்ஸ் இருக்கிறது கூட கண்ணு தெரியாமல் அது பாட்டுக்குன்னு எதையோ தேடி அலைஞ்சிட்டே இருக்குது, அந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்க நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாது, நம்ம தான் கவனித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுப்பாங்க. இவங்க எதனால சொல்கிறாங்கன்னா, மேபி அந்த பையன் அவன் நம்ம ஜின்காக வெளியே வெயிட் பண்ணுவானே, அவன் நல்ல பையன்ற இன்டென்ஷனில் கூட சொல்லியிருக்கலாம், யாருக்கு தெரியும் எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. உடனே ஜின் வந்து ஃபேஸே கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகும். அப்புறம் அவங்களும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவங்க கிளம்பி எங்கே போவாங்க, அந்த பப்புக்கு தான் போயிட்டு அவங்க தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து இங்கே ரூம் காட்டுவாங்க. ரூம் காட்டும்போது வந்து ஒரு பேக் இருக்கும் டைனிங் டேபிள் மேலே, அங்கே லின் உட்காந்துட்டு இருப்பாங்களா, அந்த பேக்கே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது சீனியர் ஷெங் வந்து ஒர்க் கிளம்புவாங்க, என்ன அது ஏன் இங்கே இருக்கணும்னு, அது 3 நாளாக இங்கே தான் இருக்குது, அவங்க தான் வாங்கி வச்சுருக்காங்க பிஸ்கெட்ஸ் போல், ஜின் வாங்கினாலும் நாங்கள் யாருமே சாப்பிடல அப்படின்னோடனே. அப்போ ஷெங் கேட்பாங்க, சீனியர் ஷெங் வந்து இதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்றதுக்காக நீங்கள் எல்லோரும் அடிச்சுக்கிட்டீங்க தானே அப்படின்னோடனே, ஆமாம் தான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு ஷெங் வந்து ஒர்க் கிளம்பிடுவாங்க. உடனே நம்ம லின்னும் சரி ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதில் இருக்க பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து சென்ஷன் ரூம்லேருந்து வெளியே வருவாங்க. வந்துட்டு இது நல்லாயிருக்கும் போலேன்னு சொல்லிட்டு நம்ம லின் சாப்பிட்றது அதை வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்கி சாப்பிட்றது யார் வாங்கிட்டு வந்தால் எப்போ வாங்கினது அப்படின்னோடனே, ஜின் வாங்கி கொடுத்தது தான் 3 நாள் இங்கே இருக்கணும், ஷி அவள் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லி துப்பிட்டு முதலே சொல்ல வேண்டியதான், அறிவில்லை உனக்கு, நான் சாப்பிட மாட்டே தெரியாதான்னு. இல்லை இல்லை நம்ம ஷெங் தான் சாப்பிட சொன்னாங்க, ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன் உனக்குன்னு அறிவே கிடையாதா, யார் என்ன சொன்னாலும் செய்வியா, என்ன மாதிரி ஒரு அழுக்கான காசில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாலோ சீச்சி அப்படின்னு சொல்லி சென்ஷன் சொல்லுவாங்க. இன்னொரு டைம் அதுக்கப்புறம் நம்ம ஜின்னை தான் காட்டுவாங்க. நம்ம ஜின் வழக்கம் போல் பப்புக்கு போயிட்டாங்க. பப்பில் போயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அங்கிள் சொன்னேன்ல ஒருத்தங்க பப்புக்கு அதுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க, அவர் வருவார். வந்துட்டு அவரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஜின்னை பார்த்துட்டே ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரா. உடனே ஜின் வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த போதையிலே கேட்பாங்க, எதுக்கு நீ என்னை பார்த்துட்டே இருக்க, ஏதாவது பேசுன்னு பேசு, அப்படியே பார்த்துட்டு மட்டும் இருக்க அப்படின்னு. உடனே அந்த அங்கிளும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, சரி சொல்லுங்கள் உங்களுக்கு ஃபேமிலி எதுவும் இல்லையா, ஃபேமிலி விட்டு விரட்டி விட்டாங்களா அப்படின்னோடனே, ஆமாம் நிஜம்தான் எனக்கு ஃபேமிலி இல்லை, என் ஃபேமிலி 10 வருஷம் முன்னாடியே என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டா அப்படின்வாங்க. உடனே நம்ம ஜின்னும் வந்து
சாரி தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு. ஏன் உனக்கு ஃபேமிலியா? கிட்டத்தட்ட நானும் உங்கள் மாதிரி தாங்க அப்படின்னு ஜின் சொல்லுவா. உடனே ஏன் என்னாச்சுன்னதும், இல்லை எனக்கும் ஃபேமிலி எதுவும் இல்லை, நான் பிஜியில் தான் ஸ்டே பண்ணுறேன், என் ரூம்மேட்ஸ் கூட என்னை இப்போ அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஜின் சொல்லுவாங்க. உடனே அந்த அங்கிள் கேட்பாரு, ஏன் உன்னை அவாய்ட் பண்ணுறாங்கன்னதும் எனக்கும் தெரியல ஏன்ட்டு அப்படின்னு ஜின் சோகமாக சொல்லுவாங்க. ஆனால் ஏன் எனக்கு அதை பற்றி கவலை கூட கிடையாது அப்படின்னு ஜின் வந்து சொல்லுவாங்க. உடனே அந்த அங்கிள் எல்லாத்துக்கும் காமாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரூமில் காட்டுவாங்க. ரூமில் வந்து என்னென்னா, பிஜியில் நம்ம சென்ஷனும் டாங் தானே ஒரே ரூம் ஷேர் பண்ணுறாங்க. 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ சென்ஷன் சொல்லுவாங்க, ஏண்டி உங்களுக்குலாம் அவளை பார்த்தா பயமா இல்லையா? யார் கூடலாம் போயிட்டு வந்தாலோ எப்படிப்பட்டவளோ தெரியல, அவளால் நமக்கு எதுனா வியாதி வந்துடும் உங்களுக்கு பயம் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் ரொம்ப டிஸ்கஸ்டிங் தான், அவள் எனக்கும் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாங் தூக்கத்துலேயே சொல்லுவாங்க. அப்புறம் மார்னிங் ஆகிடும். நம்ம லின் வந்து சரி வாஷ்ரூம் போகலான்னு சொல்லிட்டு எழுந்துச்சி வந்துட்டுருப்பாங்களா. வாஷ்ரூமில் ஆல்ரெடி யாரும் இருப்பாங்க. யாருன்னு வெளியே வெயிட் பண்ணி நின்றுட்டுருப்பாங்க. அப்போ நம்ம ஜின் தான் உள்ளே இருப்பாங்க பாத்ரூமில். வெளியே வந்தோடனே அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க லின். இதை பார்த்தோன்னே நம்ம ஜின்க்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லின் வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு இல்லை அவங்க யூஸ் பண்ண ஃப்ளஷ்ஷை கூட டச் பண்ணாமல் ஃப்ளஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு பொறுமையாக ஃப்ளஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ எடுத்து அந்த டாய்லெட் செட் மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மூஞ்சி ரொம்ப டிஸ்கஸ்டடாக வச்சுப்பாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஜின் இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே கடுப்பாக உட்காந்துட்ருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சென்ஷனில் வெளியே காயப்பட்ட துணியெலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்களா, பால்கனியில் டான்ஸ் ஆடிட்டு பாடிட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஜின்னோடைய இன்னரும் இருக்கும் போல், ப்ரா சம்திங் ஏதோ இருக்கும் போல், அதையும் சேர்த்து எடுத்து வச்சுருவாங்க. அப்புறம் ஐயோ இவள் தான் அப்படி சொல்லிட்டு தொடாத பட்டும் படாமல் தொடுவாங்களே அந்த மாதிரி, அந்த மாதிரி தூக்கி அந்த கொடி மேலே தூக்கி போடுவாங்க. இதெல்லாம் ஜின் பார்த்துட்டே இருப்பாங்களா, செம்ம கடுப்பாயிரும் ஜின்க்கு. அப்புறம் ரொம்ப இரிட்டேட் ஆனவொன்னே ஜின் வந்து பப்புக்கு போயிடுவாங்க. பப்புக்கு போயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா அங்கே அந்த அங்கிள் வராரு. வந்துட்டு இன்றைக்கும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கியா, போதும் ரொம்ப குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே குடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜின்னும் அந்த அங்கிளும் உட்காந்து பேசுவாங்க. அப்படி பேசுகிறப்ப என்ன தான் ப்ராப்ளம், ஏன் இப்படி ட்ரிங்க் பண்ணுறேன்னு கேட்பாங்களா. உடனே நம்ம ஜின் சொல்லுவாங்க, இல்லை என் ரூம்மேட்ஸ் எல்லாம் என்னை பார்த்தா அவாய்ட் பண்ணுறாங்க, நான் என்னமோ எய்ட்ஸ் வந்த நோயாளி மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறாங்க, பேயா நான், எதுக்கு இப்படி என்னை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அங்கிளும் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பார். அமைதியாக எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார். அப்போ ஜின் சொல்லுவாங்க, என்னை பார்த்தா என்ன கோல்டு டிகர் மாதிரி தெரியுதா, அவ்வளோ மோசமானவளனா, என்னை ஏன் இப்படி நடத்துகிறாங்க, ஈஸியாக லைஃப் வாழணும்னு நினைக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க, நல்லா புலம்புவாங்க. அப்போ அந்த அங்கிளும் வந்து நீ ஏன் போய் சொன்னப்போ நம்ம ஜின் சொல்லுவாங்க, நான் மட்டும் தான் போய் சொல்லியிருக்கேன், அவங்க எல்லோரும் ஒழுங்காக தான் இருக்காங்களா, அவங்க எல்லாம் என்னை விட மோசமாக போய் சொல்லுவாங்க. ஒருத்தி என்னடானா டியூஷன் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ்னு அவங்க அப்பா மட்டும் பணத்தை வாங்கி நிறைய காஸ்மெட்டிக்ஸு ட்ரெஸ்ஸுன்னு வாங்கி தள்ளிட்டு இருக்கா. இன்னொருத்தி என்னென்னா காலேஜில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் எடுத்து பாய் ஃப்ரெண்ட் கூட ஊர் சுற்றிட்டு இருக்கா. சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய கிளாத்ஸ் என்னுடைய காஸ்மெட்டிக்ஸே யூஸ் பண்ணிவிட்டு நான் கண்டுபிடிச்சா கூட நான் இல்லைன்னு என்கிட்ட நான் எடுக்கல அப்படின்னு போய் சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்த விட நான் ரொம்ப மாரலாகவும் ரெஸ்பெக்டோட தான் இருக்கேன், வேல்யூஸ் இருக்குது எனக்குன்னு, இவங்களாம் தான் என்னோட மோசமாக போய் சொல்கிறாங்க அப்படின்னு ஜின் வந்து புலம்புவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்னு நானே சொல்லலை, நான் இந்த மாதிரி அழகாக இருந்தோன்னே அவங்களே நினச்சிட்டாங்க இந்த வயசில் இருக்கிறனால காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு, இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அங்கிள் சொல்லுவார், உனக்கு ஒருவேளை இந்த ரூம் பிடிக்கல, ஏன்னா நீ போய் சொல்லிட்டு இவங்க யாரும் அக்செப்ட் பண்ண போகிறதில்ல, நீ பேசாமல் ரூம் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதானே, ஐ மீன் பிஜி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அவங்களும் என்னை வெளியே போகணுன்னு சொல்லிட்டாங்க என் ரூம்மேட்ஸும் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து அவங்க பழசெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க நம்ம ஜின். அப்போ வந்து அவங்களோட மெமரிஸில் என்ன வரும்னா, ஏதோ ஒரு ஆன்ட்டி வந்து அவங்களோட காலேஜ்க்கு டியூஷன் ஃபீஸ் கூட தர மாட்டேன்றாங்க. அப்போ நம்ம ஜின் கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஃபீஸ் தரேன்னு சொன்னீங்கன்னு, தர முடியாது, வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி நம்ம ஜின்னை வெளியே தள்ளி விட்டுறாங்க. நல்ல மழை, ஜின் எவ்வளோ கெஞ்சினாலும் அவங்க கதவே திறக்கல, வீட்டுக்கு இங்கேயே வராத இனிமே அப்படி சொல்லி விரட்டி விட்டுறாங்க. அப்போ ரோட்டில் போயிட்டுருப்பாங்க நம்ம ஜின். அப்போ வந்து ஒரு கார் இவங்களை மோதுற மாதிரி வரும். அப்போது நம்ம ஜின் கீழே விழுந்துருவாங்க. லைட்டாக அவங்களுடைய கையிலலாம் அடிபட்டுரும். அப்போது ஒருத்தர் கொடையை பிடிச்சிட்டு சார் உங்களை உள்ளே கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வைப்பாங்க. அப்போ வந்து அவர் வந்து யாரோ சீஃப் ருவானா, அவரும் ஒரு 40 வயசு உள்ள ஒரு அங்கிள் தான். நம்ம ஜின்னுக்கு தெரிஞ்சவர் தான் போல். உடனே உங்கள் காருக்குள்ளே போன உடனே அவங்க ஐயோ அடிபட்டுச்சா சாரின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்லுவார். அந்த சீஃப் வருவான் அவர் சொல்லுவார். அதுக்கப்புறமேட்டுக்கா சரின்னு சொல்லிட்டு, சரி என் ரூம் எனக்கு போக இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லுவாங்களா. சரி உன்னை நான் என்னுடைய ரூம்க்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்க லக்ஸுரியெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜின்க்கு அதுக்கப்புறம் இருந்து அந்த மாதிரி ஆசைலாம் வந்திருக்கோ, இவ்வளோ ஈஸியாக கூட லைஃப்பை லீட் பண்ண முடியும் போல் அப்படின்னு. இதெல்லாம் வந்து நம்ம ஜின் நினச்சி பார்ப்பாங்க. எதனால் நினச்சி பார்ப்பாங்கன்னா, அந்த சீஃப் ரியான் இருக்கார்ல, அவரும் பப்பில் இருப்பார். பப்பில் வந்தோடனே இவங்க பேச திருப்பிப்பாங்க. ஆனால் வந்து அவர் வந்து தானாகவே ஜின்கிட்ட பேசுவார். ஹாய் ஜின் எப்படி இருக்க அப்படின்னோடனே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் ஒன்றும் நடக்காத மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு கோ இன்சிடென்ட், என்ன இந்த பக்கம் நீங்கள் அப்படின்னு ஜின் கேட்பாங்க. இல்லை கோ இன்சிடென்ட்லாம் இல்லை, நான் உன்னை பார்த்து பேசணும் தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த சீஃப் ருவான் சொல்லுவார். அதுக்கப்புறம் அப்படியா அப்படின்னோடனே, இல்லை நான் உன்ட்ட சாரி கேட்கணும்னு நினச்சி வந்தேன், நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னோடனே, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு ஜின் போவாங்க. அப்போ வந்து அந்த சீஃப் ருவான் சொல்லுவார், வேலை இருக்குன்னா நீ எதுக்காக பப்பில் வந்து உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க இவர் கூட அப்படின்னோடனே, இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் கான்சர்ட் கூப்பிட்ருக்கான், நான் இப்போ உடனே போய் ஆகணும் அப்படின்னோன்னு அந்த அங்கிள் இருக்கார்ல ஒரு கன்சர்ன் பண்ணி பேசுவார். அந்த அங்கிள் சொல்லுவார், இல்லை அவங்க போகிறதா தான் இருந்தாங்க,
எனக்காக தான் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினாங்க, அவங்களுக்கு வேலை இருக்குது நிஜமாவே அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே, உனக்கு உண்மையாகவே வேலை இருந்தால் நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி சீஃப் ருவான் சொல்லுவார். உடனே ஓகே நான் தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் சீஃப் ருவான் கூட நான் போகணும் அப்படி சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் நம்ம ஜின் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவரை பார்ப்பாங்க. அவர் தான் வந்து அந்த மணி நிறைய வச்சுருப்பாரு, ரிச்சான காரில் கூப்பிட்டு போவார். அவர் கூட காரில் போவாங்க. சரி எங்கே சாப்பிட போகலான்னு அவர் கேட்பார். உங்கள் இஷ்டம் அப்படின்னு. சரி நானே ஒரு இடம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னே ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் என்னென்னா நம்மளுடைய சீனியர் ஷெங் இருக்காங்களா, அவங்க பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாங்களே வெயிட்ரஸ், அந்த ரெஸ்டாரண்ட் அங்கே போயிட்டு சாப்பிடுவாங்க. அப்போ வந்து நம்ம ஜின் வந்து ஷெங் பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணுவாங்க. ஆனால் ஷெங் வந்து எதுவுமே தெரிஞ்சவங்க மாதிரியே காட்டிக்க மாட்டாங்க, ரியாக்ட் பண்ணிக்காமல் அவங்க ஒர்க்கை மட்டும் பார்ப்பாங்க. வாங்க என்ன வேணும் சாப்பிடுன்னு கேட்டுட்டு ஒரு இடத்துல போய் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நிற்பாங்க. அப்போ வந்து அவங்க கூட வேலை பார்க்குற பொண்ணு வந்து நம்ம சீனியர் ஷெங்கை இடிச்சு சொல்லுவாங்க, பாத்தியாடி அந்த டேபிள் 10ல் இருக்க அவளோட ஹேண்ட்பேக்கை, கூச்சி லிமிடெட் எடிஷன், இதெல்லாம் நான் இன்னும் 600 ஹார்ஸ் ஒர்க் பண்ணால் கூட என்னால் வாங்க முடியாது, இவளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஷார்ட்கட் எடுத்து நல்லா வாழ்கிறாளுங்க அப்படி சொல்லுவாங்க. அதுக்கும் நம்ம சீனியர் ஷெங் வழக்கம் போல் எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க பாட்டுக்கு நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜின்னும் சாப்பிட்டுட்டு சரி கான்செப்ட் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் நம்ம சீனியர் ஷெங் வந்து அந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. அப்போது இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜின் வந்து என்ன நினச்சி பார்ப்பாங்க, ஆக்சுவலி முதல்ல வந்து ஷெங் தான் இவங்களை வந்து காப்பாற்றிருப்பாங்க. அதாவது ஷெங்கும் நம்ம சீனியர் ஷெங்கும் நம்ம ஜின்னும் எப்படி இன்ட்ரோ ஆகிட்டாங்கன்னு நினச்சி பார்ப்பாங்க. என்னென்னா யாரோ 2 ஆன்டிஸ் வந்து நம்ம ஜின்னை துரத்திட்டே வராங்க. அப்போ ஜின்னை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் முன்னாடி. அந்த இடத்துல தான் வந்து நம்மளோட சீனியர் ஷெங்கும் வந்து பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க அடிக்கிறத பார்த்தோன்னே எல்லாருமே வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம சீனியர் ஷெங் இருக்காங்களா, அவங்க மட்டும் ஓடி வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் ரோட்டில் போட்டு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 2 ஆன்ட்டியும் தடுத்து அடிக்காதீங்கன்னு தடுப்பாங்க. உனக்கு என்னடி வந்துச்சு, நாங்கள் அடிப்போம், தேவையில்லாத விஷயத்தில் நீ மூக்கில் நுழைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி திருப்பி நம்ம ஜின் அடிக்கிறாங்க. அப்போ வந்து ஷெங் வேறு வழி இல்லாமல் நான் போலீஸ் கால் பண்ணுறேன், அவங்க வந்து பேசிக்கிட்டோம், நீங்கள் அடிக்கிறது தப்பாக ரைட்டான்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. உடனே கால் பண்ணுவோம், சரி விடு நம்ம போயிடலான்னு சொல்லி அந்த 2 ஆன்ட்டிங்களும் விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் இதுக்கப்புறம் இந்த என் ஹஸ்பண்டை வந்து மயக்கிற வேலை வச்சுக்காத, சீஃப் ருவான் கிட்ட நீ இதுக்கப்புறம் வரவே கூடாது, இன்னொருக்கா வந்து தெரிஞ்சுனா உனக்கு இதோட கொன்றுவேன்னு சொல்லிட்டு அந்த 2 ஆன்ட்டியும் ஜின்னை திட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ ஜின்னால் எழுந்திரிக்க கூட முடியாது. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம சீனியர் ஷெங் இருக்காங்க, சரி நீ ஓகே தானே பார்த்து எழுந்துரி அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க உள்ளே அவங்க ஒர்க் பார்க்க. அந்த நேரம் வந்து நம்ம ஜின் வந்து நம்ம ஷெங்கை இன்ஸ்பயர்டாக பார்ப்பாங்களே, நல்ல பொண்ணாக இருக்காளேன்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்புறமா நம்ம ஜின் வந்து நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து ஒரு பிஜியில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவாங்க. பார்த்தா அந்த ரூமில் தான் நம்ம ஷெங்கும் இருக்காங்க. அப்படி தான் இவங்க 2 பேரும் இன்ட்ரோ ஆகிட்டாங்க போல். அந்த பிஜி ஓனர் அந்த ஆன்ட்டி இருக்காங்களோ அவங்க வந்து நம்ம ஷெங்கை இன்ட்ரோ கொடுக்குறாங்க நம்ம ஜின் கிட்ட. இவங்க தான் இந்த புதுசாக ரூம் ஃபுல்லாகவே ரெண்ட் எடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு. உடனே நம்ம ஷெங்கும் பார்த்துட்டு ஹாய் அப்படின்வாங்க. உடனே நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஜின் இருக்காங்களே ரொம்ப ரிச்சான பேக் வச்சுருப்பாங்க, அதை மறைச்சி வச்சுட்டு ஆமாம் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு அவங்களும் போய் சொல்லிடுவாங்க. அவங்க கொஞ்சம் இன்செக்யூராக இருக்காங்களா, அதனால் அவங்க போய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்காக தான் இவங்கெல்லாம் ரூம்மேட்ஸ் ஆனது. இதெல்லாம் வந்து நம்ம ஜின் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு நினச்சி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீனியர் ஷெங் காட்டுறாங்க. அவங்க ஒர்க் முடிஞ்சு வேகமாக பஸ்க்காக ஓடிட்டுருப்பாங்க. அந்த நேரம்னா அங்கே ஒர்க் பண்ணுவார்ல ஒரு அசிஸ்டன்ட் செஃப் மாதிரி நம்ம ஷெங்கோட பேர், அவங்க வந்து வேகமாக ஓடி போய் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி இது இந்த இடத்துக்கு போகுமா, நான் போகணும் அப்படி சொல்லி அந்த பஸ்ஸை ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. யாருக்காகனா நம்ம சீனியர் ஷெங் அங்கே ஓடி வந்துருப்பாங்களா, அவங்களுக்காக அந்த பஸ்ஸை நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சீனியர் ஷெங்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பஸ்லேயே ஸ்மைல் பண்ணிட்டு ஏறி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரூமை காட்டுவாங்க. ரூமில் வந்து வழக்கம் போல் நம்ம ஜின் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பால்கனியில் போயிட்டுருக்கும்போது ஏதோ பேட் ஸ்மெல் வரும் ஐயோன்னு சொல்லிட்டு என்னடான்னு செக் பண்ணும்போது ஒரு செடி கெட்டு போயிருக்கும். சரி இதை வெளியே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஜின் இருக்காங்களே எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அது ரொம்ப லேட் நைட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்மளுடைய சீனியர்ஸ் எங்கே இருக்காங்களா அவங்க ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஜின் கேட்பாங்க, இந்த மாதிரி நான் இன்றைக்கி அந்த ரெஸ்டாரண்ட் வந்திருந்தேன், அங்கே தானே நீ வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணுற அப்படின்னு. ஆமான்னு சொல்லிட்டு ஷெங் சொல்லுவாங்க. ஆனால் நீ என்னை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே காட்டவே இல்லை அப்படின்னோடனே, இல்லை நாங்கள் ஒர்க் டைமில் வந்து எங்கள் தெரிஞ்சுக்கிட்டவங்க கூட்டலாம் பேசக்கூடாது, ஃபார்முலா தான் இருக்கணும், அதனால தான் நான் உன்னை கவனிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இப்போ தான் நீ வர, ரொம்ப டயர்டாக இல்லையா உனக்கு அப்படின்னு. ஆமாம் டயர்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷெங் சொல்லுவாங்க. எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப டயரிங்காக இருக்குது, ஏதாவது ஒரு மேன் சப்போர்ட் எடுத்துக்கோ, நான் வேணா எதனா மேனை இன்ட்ரோ கொடுக்குவா அப்படின்வாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஷெங் பாட்டுக்கு ரூம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜின்னும் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜின்னை தான் காட்டுவாங்க. இவங்க திருப்பி பப்பில் இருப்பாங்க. அப்போ அந்த அங்கிள் வருவார். அந்த அங்கிள் வந்ததும் தேங்க்ஸ் அன்றைக்கி என்னை காப்பாற்றினதுக்கு, அவர்கிட்ட இருந்து என்னால் உங்களுக்கு வேறு இந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் ஆயிடுச்சுல, சாரி அப்படின்னு. அந்த அங்கிள் அப்படி ஒன்றும் ஆகலை அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்றும் எனக்காக மறந்து போன மாதிரிலாம் நடிக்க வேணாம், எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பட் இருந்தாலும் சாரி, நான் லைஃப்பில் ஷார்ட் கட் எடுத்தது இவ்வளோ பெரிய தப்பா, எல்லோரும் ஏன் இப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாங்க. இதோட வந்து இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா.